என் பேர் வந்து ஜெயசூர்யா. நான் மதுரை அகாடமியில தான் படித்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். செகண்டு எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும். 2008ல் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்டாக இருந்து தான் என்ன எங்கள் அக்கா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, 3 பேரையும் வளர்த்துனாங்க. இந்த இடத்துல நான் எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறேன். இது நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணினேன், என்ன அவங்களுக்கு பெருமை சேர்த்து அப்படின்லாம் தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருமைப்படுத்துகிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. 2022ல் பார்த்தீங்க அப்படின்னா Group 4, Group 2 எஸ்ஐ 3 எக்ஸாமுமே எழுதினேன். 3 எக்ஸாமுமே எப்படி வந்து எனக்கு நின்றுச்சு அப்படின்னா பார்டரில் தான் வந்து நின்றுச்சு. எதுவுமே கிடைக்கல. ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மதுரை அகாடமிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு அகாடமியெல்லாம் கிடையாது, என் வீடு மாதிரி இருக்கும். நான் என்ன போய் கேட்டாலுமே எனக்காக உடனே பண்ணி கொடுப்பாங்க. அந்த சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வெற்றியாளராக நிற்கிறேன். அதுக்கு மதுரை அகாடமிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் அந்த அகாடமிக்கு வர காரணம் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ஆகாஷ் சார் தான். ஆகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்ம அகாடமி ஆகாஷ் சார் தான். என்னைய முழுசா வழி நடத்துனது அகாடமியில பார்த்தீங்கன்னா தனசேகரன் சார், ரஞ்சித் சார், சதீஷ் சார் இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் படிக்கிற காலத்துல எனக்கு வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணது யாருன்னா ரஞ்சித் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல பில் கலெக்டரா வந்து நான் தேர்வாயிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஈஸியா இருக்கும், அதே மாதிரி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும். ஆனா அந்த பயணிக்கிற பயணம்ங்கிறது ரொம்ப 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 கடினமானதா இருக்கும். ஆனா அந்த பயணத்தை எல்லாம் நம்ம மீறி வர்றதா நம்ம வாழ்க்கையோட உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தும். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.